வெல்கம் டு சந்திரமாக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோல ஏஎஸ்சிஓல கேட்ட ரீசனிங் தான் பார்க்க போறோம். ஓகேவா? 2024 பேப்பரை மொத்தம் 8 செட் இருந்துச்சு. அதுல 4 செட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 5வது செட்ல கேட்ட ரீசனிங் பார்க்க போறோம். சரியா? ஒரு 20 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது மாதிரி ஒரு கொஸ்டின்லயுமே -1/4 நெகட்டிவ் மார்க்கிங்குமே இருக்கு. சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ கொஸ்டின்குள்ள போலாம். ஒரு கொஸ்டினும் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? எத்தனை கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கறத வீடியோ எண்ட்ல கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பார்க்கலாமா? இப்போ கொஸ்டின்குள்ள போலாம். First question. There are 6 friends: Farhan, Anand, Chand, Sanjay, Magar, Saman. Each of different weight: 45, 56, 71, 65, 58 and 48. All in kg but not necessarily in the same order as follows. சரியா? இது வரைக்கும் ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் வேற வேற வெயிட்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? Farhan is heavier than Saman and Anand. அப்புறம் யாரை விட ஹெவி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப Chand is heavier than Farhan, but lighter than Sanjay. Saman is heavier than only 2 friends. இந்த மாதிரி யார் இருக்கிறதுலே வெயிட் ஜாஸ்தின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இல்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துட்டு உண்மையா போயான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஸோ ஒரு 6 டப்பா போட்டுருவோம். லைன் போட்டுருவோம். 1 2 3 4 5 6 6 போட்டுட்டோமா? போட்டுட்டு இருக்கிறதுலே வெயிட் ஆனவங்களை இங்க போடுவோம், லைட் ஆனவங்களை ஃபர்ஸ்ட்ல போடுவோம். லைட்ல இருந்து அசெண்டிங் ஆர்டர் மாதிரி போகும். சரியா? சின்னதா ஸ்டார்ட் பண்ணி கம்மி வெயிட்ல இருக்கிறவங்கள இருந்து கடைசி வரைக்கும் போகலாம். இப்போ கம்மி வெயிட் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இந்த இருக்கிறதுலே 45 தான் கம்மி. கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 45 வரப்போகுது. அதுக்கப்புறம் 48 இருக்கவங்கள போடுவோம். ஓகே, அப்புறம் வேற என்ன இருக்கு? அதுக்கப்புறம் பெருசா இருக்குது 56 58. ஸோ 56 58. அப்புறம் வேற என்ன இருக்கு? 65 71. 65 71. ஓகே, இந்த ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். சரியா? சரி, அப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? Farhan is heavier than Saman. ஃபர்ஹான் வந்து சமானை விட ஹெவின்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா சமான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் ஃபர்ஹான் வரும். சமானுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபர்ஹான் வருவாங்க. ஏன்னா ஃபர்ஹான் தான் ஹெவி இல்லையா? ஹெவியா இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து ரைட் சைட் போட போறோம். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? அண்ட் ஆனந்த். அப்போ ஃபர்ஹான் வந்து சமான விடையும் ஹெவி, ஆனந்த விடையும் ஹெவி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஃபர்ஹான் தான் ஹெவி அப்படின்னா ஆனந்துக்கு அப்புறம் தான் ஃபர்ஹான் வருவாங்க. கரெக்டா? இசட்க்கு அப்புறம் தான் எஃப் வரும், ஏக்கு அப்புறம் தான் எஃப் வரும். இது வரைக்கும் ஓகே தானே? வேற என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. Chand is heavier than Farhan but lighter than Sanjay. Chand அப்படிங்கிறவங்க ஃபர்ஹானை விட ஹெவிங்கிறாங்க. சரியா? ஃபர்ஹானை விட சந்த் ஹெவி. இப்போ ஹெவியா இருக்கிறவங்கள தான் ரைட் சைட் போடணும், ஃபர்ஹானை விட. அதனால எஃப்சின்னு வரும். அப்புறம் வேற என்ன பாயிண்ட் இருக்கு? பட் லைட்டர் தான் சஞ்சய். ஹெவி ஃபர்ஹானை விட ஹெவி, ஆனா சஞ்சயை விட லைட் கம்மின்னு சொல்றாங்க. சரியா? சஞ்சயை விட கம்மினா சிக்கு அப்புறம் எஸ் வரும். ஓகேவா? அப்ப இந்த எண்ட்ல இருக்கிறவங்க தான், செகண்ட்ல இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வெயிட் ஜாஸ்தி ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது. அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. வேறதான் பாயிண்ட் மிஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. எல்லாமே அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா சமான் இஸ் ஹெவியர் தான் ஒன்லி 2 ஃப்ரெண்ட்ஸ். சமான் வந்து 2 பேரை விட தான் ஹெவி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சமான் கண்டிப்பா அந்த 56 தான் இருக்கும். அதனாலதான் 2 பேரை விட ஹெவி அப்படிங்கிற மாதிரி வருது. சரி, சமானோட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப வேறதான் இருக்கா? வேற என்ன இருக்கா? ஆனந்த் இஸ் நாட் லைட்டஸ்ட் இன் ஆல். ஆனந்த் வந்து லைட் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப கண்டிப்பா இந்த 45ல ஆனந்த் வரமாட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. வேற எங்கனாலும் ஆனந்த் வரலாம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, இசட்டுக்கு அப்புறம் தான் எஃப்னு பார்த்தோம். அப்ப எஃப் எங்கெல்லாம் வரலாம்? 58 65 71 3 ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, எஃப்க்கு அப்புறம் தான் சின்னு சொல்லியிருக்காங்க, சிக்கு அப்புறம் தான் எஸ். கரெக்டா? அப்ப இந்த 3 நம்ம சேர்த்து போட்டோம்னா இசட் எஃப் சி எஸ். இசட்க்கு அப்புறம் தான் எஃப், எஃப்க்கு அப்புறம் தான் சி, சிக்கு அப்புறம் தான் எஸ். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல எஃப் சி எஸ் மொத்தமே 3 தான் இருக்குனால ஈஸியா போட்டுடலாம். அப்புறம் இங்க ஏ வராதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்ப பேலன்ஸ் இருக்க ஏ இங்க தான் வரும். லாஸ்ட் இருக்க லெட்டர் தான் இங்க வரப்போகுது. வேற யார் இருக்கா? ஆனந்த். வேற என்ன பார்த்தோம்? ஃபர்ஹான், மாகர் இருக்காங்க இல்லையா? மாகர் மட்டும் வருவாங்க. ஸோ மாகர் இங்க. இப்ப எல்லாரையும் ஃபில் பண்ணிட்டோமா? எம்ஏ இசட் எஃப்சிஎஸ் இதுதான் வரிசை. கரெக்டா? எல்லாரும் என்னென்ன வெயிட்ங்கிறது தெரிஞ்சுட்டு இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா கொஸ்டின், அதுல செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஹான் வெயிட் 56. ஃபர்ஹானோட வெயிட் 56 கேட்கறாங்க. இல்ல, இசட்டோட தான் 56, ஃபர்ஹானுக்கு 58. அப்ப தப்பு இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பு. அடுத்து பாருங்க, சமான் இஸ் தேர்ட் ஹெவியஸ்ட் இன் ஆல். சமான் தான் தேர்ட் ஹெவியஸ்ட்ங்கிறாங்க. கரெக்டா? தேர்ட் ஹெவியஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெவியஸ்ட் வந்து எஸ், செகண்ட் ஹெவியஸ்ட் 65 சி, தேர்ட் ஹெவியஸ்ட் 58 எஃப். ஆனா சமான்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஓகே, அப்ப ஆன்சர் 2மே கிடையாது. எதுவும் தப்பு. இப்ப 2 எதுவுமே கிடையாதுன்னா நெய்தர் 1 nor 2 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. எல்லா கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? பாருங்க, in this question a question is followed by 2 statement number 1 and 2. ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. You have to decide whether the data provided in the statements are sufficient to answer the question. Read both the statement and decide the appropriate answer. Okay.
5 children were administered psychological tests to know their intellectual levels. Which child is the most intelligent? ஓகேவா, 5 குழந்தைங்க இருக்காங்க, 5 பேருக்கும் டெஸ்ட் நடத்துறாங்க. அதுல யாரு இருக்கிறதுல இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் 1 alone அப்படின்னு போடணும். இதே செகண்ட் மட்டும் கிடைச்சுன்னா டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் 2 alone is sufficient to answer. இது ரெண்டும் கம்பேர் பண்ணி தனித்தனியா பண்ணும்போது கிடைக்கலன்னா சேர்த்து போட நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, ஃபர்ஸ்ட் பாருங்க, child A is less intelligent than child B. Child C is less intelligent than child D. இந்த பாயிண்ட் வாசிக்கும் போதே இதுல நமக்கு ஆன்சர் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா கொஸ்டின் பாருங்களேன், 5 சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க, 5 பேர்ல யார் இன்டெலிஜென்ட்னு கேக்குறாங்க. இங்க A B C D 4 பேர் பத்தி தான் சொல்றாங்க. அதுவும் எப்படி கொடுத்துருக்காங்க, ஏயும் பியையும் கம்பேர் பண்ணிருக்காங்க, சியையும் டியையும் கம்பேர் பண்ணிருக்காங்க. வேற எதுவுமே நமக்கு தெரியாது. கரெக்டா, இப்போ A B C D E-ன்னு 3 இவ்வளவு பேர் இருக்கிறதா வச்சுப்போம். இதுதான் 5 பேர். இதுல இந்த 4 பேரை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா E பத்தி தெரியல. E ஒருவேளை A விட ஜாஸ்தியா இருக்கலாம், B விட நமக்கு எப்படின்னே தெரியாது. கரெக்டா, அதனால கண்டிப்பா இந்த ஆன்சர் இருக்காது. இது நம்ம இருந்து சால்வ் பண்ணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, பார்த்த உடனே போடலாம். ஏன்னா கொஸ்டின் which child is most intelligent, இருக்கிறதுலே இன்டெலிஜென்ட் யாருன்னு கேக்குறாங்க, நமக்கு தெரியாது. அடுத்து பாருங்க, B is less intelligent than C and A is more intelligent than E. இல்ல B இருக்கு, C இருக்கு, A இருக்கு, E இருக்கு. இப்போ D அப்படிங்கிறவங்க இல்ல. கரெக்டா, அப்ப D இதுல இருந்து யார் கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இருக்கிறதுலே D கூட இன்டெலிஜென்டா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், நமக்கு தெரியாது, இன்ஃபர்மேஷன் இல்ல. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சும் நம்மளால ஆன்சர் சொல்ல முடியாது which child is most intelligentங்கிறது. அப்ப இது சும்மா வாசிக்கும் போதே தெரியும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்ல முடியாது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்ல முடியாது. அதனால இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்க போறோம். இப்ப ரெண்டும் சேர்ந்து ஒரே ஸ்டேட்மெண்டா இருந்தா எப்படி நம்ம பண்ணலாம்னு பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் A is less intelligent than B. சரிக்கா, நான் என்ன பண்றேன், இன்டெலிஜென்டா இருக்கவங்கள கடைசி போடுறேன். சரியா, கம்மியா இருக்கிறவங்க, இன்டெலிஜென்ட் கம்மியா இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் போடுறேன். அப்படி பார்க்கும்போது A is less intelligent, கம்மியா இருக்காங்க இல்லையா, அப்ப A தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் B வரும். அதுக்கப்புறம் பாருங்க, C is less intelligent than D. C வந்து கம்மி, யாரை கம்பேர் பண்ணும்போது D கம்பேர் பண்ணும்போது சொல்றாங்க. கம்மியா இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் போட்டு அடுத்த பெருசா போடுறேன். அப்போ CD, இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கிடைச்சு. அடுத்து பாருங்க, B is less intelligent than C. B வந்து கம்மி, யாரை கம்பேர் பண்ணும்போது C கம்பேர் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்போ B க்கு அப்புறம் தான் C வரும். அப்புறம் பாருங்க, A is more intelligent than E. E விட A இன்டெலிஜென்ட் ஜாஸ்தின்னு சொல்றாங்க. ஜாஸ்தியா இருக்கிறவங்கள ரைட் சைட் போட்டுட்டு கம்மியா இருக்கிறவங்கள இங்க போட்டு. இப்போ இந்த 4 என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு 4 பாயிண்ட் கிடைச்சிருக்கு, CD AB EA BC அப்படிங்கிறது. ஓகே, இதுல செகண்ட்ல இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்களை கம்பேர் பண்ணும்போது இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி. அப்ப பாருங்க, AB இருக்கு, இங்க BC இருக்கு, அதுக்கப்புறம் CD இருக்கு. அப்ப ஒரு வரிசைப்படுத்திடலாமா, ABCD இது வரைக்கும் நம்ம வரிசைப்படுத்திடலாம். வேற என்ன இருக்கு, EAன்னு இருக்கு. அப்ப ஏக்கு முன்னாடி E வரும், அப்ப இங்க இப்ப நமக்கு வரிசை தெரிஞ்சிருச்சு, EABCD அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க இன்டெலிஜென்ட் கம்மி, கடைசி இருக்கவங்க தான் இருக்கிறதுல இன்டெலிஜென்ட். ரைட்டா, அப்ப இருக்கிறதுல இன்டெலிஜென்ட் தான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. which child is most intelligent, D அப்படிங்கிறவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப இன்டெலிஜென்ட். அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து பார்த்தா மட்டும் தான் நமக்கு இருக்கிறதுல எந்த சைல்டு ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது தெரியும். ஆன்சர் வந்து டேட்டா அண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர், ரெண்டும் சேர்த்து தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சம் L or F, கொஞ்சம் L வந்து F அப்படிங்கிறாங்க, போட்டாச்சா. அப்புறம் பாருங்க, சம் F or B, கொஞ்சம் F Bன்னு போட்டிருக்காங்க, அதுவும் போட்டுட்டோம். அப்புறம் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் போட்டாச்சு. இப்ப கன்க்ளூஷன் பாருங்க, நோ B is F. இதுல நோ அப்படிங்கிறது எங்கேயுமே வரல. கரெக்டா, நோனா இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், ஸ்டேட்மெண்ட்ல நோ வரலன்னா கன்க்ளூஷன்ல நோ வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது தப்பு. ஓகே, அப்புறம் பாருங்க, சம் L or B, L இங்க இருக்கு, B இங்க இருக்கு, ரெண்டுக்குமே கனெக்ட் ஆகல, அதனால இதுவுமே வராது. அப்போ 1ம் தப்பு, 2ம் தப்பு. அப்ப நெய்தர்னு ஒன்று இருக்கணும். சரியா, நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 follows. ஓகே, அடுத்து பார்க்கலாமா. இது பாருங்க, NIE QLH TOK WRN கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன வரும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்க்கலாமா. என்னங்கிறது 14, Qங்கிறது 17, Tங்கிறது 20, W அப்படின்னு சொல்றது 23. பாத்தீங்கன்னா +3+3+3ன்னு வந்திருக்கு. அப்ப அடுத்த +3 பண்ணா 26ன்னு வரும். 26னா Z. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் Z இருக்கும். இப்ப என்ன, ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாமா. செகண்ட் லெட்டர் பாருங்க, I இருக்கு, LOR கொஸ்டின் மார்க். சரியா, I அப்படின்னா 9, Lனா 12, Oனா 15, Rனா 18. பார்த்தாலே தெரியுது எல்லாமே +3. அப்ப 18ல இருந்து +3 பண்ணா 21. ஓகேவா, 21னா U எங்க இருக்கு, ZU அப்படிங்கிறது ஆப்ஷன் 4. ஃபோர்த் கொஸ்டின் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, ஒரு டயக்ராம் போட்டு ஒரு அனாலஜி கொஸ்டின் மார்க் இருக்கிறதுல என்ன வரும். இப்ப இதுல பாருங்க, மேல இந்த டார்க் பண்ணது, ஷேட் பண்ணது இருக்கு. கரெக்டா, அது அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 45 டிகிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து மறுபடியும் வந்துடுச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் நார்த்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் வெஸ்ட்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் சவுத்ல இருந்துச்சு, ஈஸ்ட்ல இருந்துச்சு. அப்ப திருப்பியும் நார்த்துக்கு தான் வரும். கரெக்டா, ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே நார்த்ல தான் அது இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஆரோ பாருங்க, அந்த ஷேட பார்த்து இருக்கு.
இங்கேயும் ஆரோ பாருங்க, அந்த ஷேடை பார்த்து இருக்கு. அப்ப அதே தானே நமக்கும் வந்திருக்கணும். ஷேடை பார்த்து இருக்கிறது ஆப்ஷன் 1ல இருக்கு. இங்க ஆப்போசிட்டா இருக்கு வராது, இதுவும் ஆப்போசிட் வராது. இது ஷேட்ல இருந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு வராது. ஆன்சர் ஆப்ஷன் 1. சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்ங்கிறது 729, 13ங்கிறது ஒய். இதுல எக்ஸ் என்னது ஒய் என்னது? இந்த 729 பார்த்த உடனே நமக்கு ஸ்ட்ரைக் ஆயிரும். நம்ம வந்து ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர்லாம் 20 இல்ல 30 வரைக்கும் படிச்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சம்லாம் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். 729 பார்க்கும்போதே தெரியுது 9ஓட கியூப்னு தெரியுது. அப்போ இது 9ஓட கியூப்னா இந்த நம்பர் கண்டிப்பா ஒய்ங்கிறது கண்டிப்பா ஒரு கியூப் நம்பரா இருக்கும். அப்ப இந்த எக்ஸ்ங்கிறது 9ஆ இருந்து 9 கியூப் வந்துச்சுன்னா 13 கியூபா இருக்கும். ரைட்டா? 13 கியூப்ங்கிறது 2197. அந்த ஆப்ஷன்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்கு, 9ம் இருக்கு. அப்ப என்னன்னா நார்மல் தான். இந்த இடத்துல நம்பர் அதோட கியூப், இந்த இடத்துல நம்பர் அதோட கியூப். அப்படி பார்த்தா 9ம் 2197ம். அடுத்து பார்க்கலாமா? 7th கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒரு கோடட் பிளட் ரிலேஷன் கொஸ்டின். ஆஷ் அப்படின்னா பிரதர், அட் அப்படின்னா டாட்டர், அண்ட் அப்படின்னா ஹஸ்பண்ட், பர்சன்டேஜ்னா ஒய்ஃப். இப்படி ஒரு சிம்பிளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. சரியா? கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க A percentage B as she at D அப்படின்னு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணும். ஃபில் பண்ணிட்டு இந்த ரெண்டு ரீசன்ல எது வந்து அசர்ஷனுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் A percentage B ஆ, பர்சன்டேஜ்னா என்ன வருது, ஒய்ஃப். அப்ப A is the wife of B. A வந்து யாரு, ஒய்ஃப். யாருக்கு, B க்கு. A வந்து ஒய்ஃப் யாரோடனா B யோட. சரியா? வேற என்ன பாயிண்ட் இருக்கு, B as she அப்படின்னு இருக்கா. அப்ப B is a brother of C ன்னு வரும். B வந்து பிரதர் யாருக்கு, C க்கு. அப்புறம் பாருங்க C at D. C at D னா C is the daughter of D ன்னு வரும். C வந்து டாட்டர் யாருக்கு, D க்கு டாட்டர் அப்படிங்கிறாங்க. இப்ப D க்கு டாட்டர். முடிஞ்சா இது வரைக்கும் ஃபில் பண்ணிட்டோமா? இப்ப பாருங்க கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க, A is the daughter in law of E. A வந்து ஈயோட டாட்டர் இன் லாவா அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். ஆனா நம்ம இப்ப வரைஞ்சதுல ஈன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதனால A வந்து ஈயோட டாட்டர் இன் லாவா நமக்கு தெரியாது. ஓகே, இப்ப ரீசன் பாருங்க. ரீசன்ல பாத்தீங்கன்னா ரீசன் 2 பாருங்களேன், E at F ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஈயும் தெரியாது, எஃப்பும் தெரியாது. கரெக்டா? அப்ப நம்மளால E at F நம்மளால ஃபில் பண்ணவே முடியாது. சோ அதை வச்சு நம்மளால அசர்ஷன் கண்டுபிடிக்கவும் முடியாது. இப்ப ரீசன் B வந்து சுத்தமா வேஸ்ட். ஓகே, ரீசன் ஏக்கு போயிடலாமா? ரீசன் ஏ பாத்தீங்கன்னா D and E ன்னு கொடுத்துருக்காங்க. and சொல்லும் போது ஹஸ்பண்ட். இப்ப டியும் ஈயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க இப்படி வருவாங்க. கரெக்டா? அப்ப பாருங்க, இப்ப அசர்ஷன் எடுத்து பாருங்க. A is the daughter in law of E. ஈயோட மருமகளா ஏன்னு கேக்குறாங்க. கரெக்ட். ஈயோட பையனோட ஒய்ஃப். கரெக்டா? பையன் B, சியும் பையன், பியும் பையன். கரெக்டா? ஈக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருக்காங்க. இந்த பையன் பியோட ஒய்ஃப் தான் ஏ. அப்ப டாட்டர் இன் லா, மருமகள். கரெக்டா இருக்கு. அப்ப இந்த ரீசன் ஏ வச்சு அசர்ஷனை சொல்லிடலாம். இப்ப ரீசன் ஏ மட்டும் வச்சுதான் சொல்ல முடியும். ரீசன் பி வந்து நமக்கு வேஸ்ட். அப்போ ஒன்லி ரீசன் ஏ, ஒன்லி ஏ இஸ் த ரீசன் பிஹைண்ட் த அசர்ஷன் போட்டுரும். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். நோ இ ஆர் எஃப். எந்த ஈயுமே எஃப் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணலாம், ஈயை போட்டுட்டு எஃப் போட்டு ரெண்டுக்கும் பார் போட்டு விட்டுலாம். அப்புறம் பாருங்க சம் ஜிஆர் எஃப், கொஞ்சம் ஜி எஃப்ங்கிறாங்க. வந்துடுச்சா கொஞ்சம் ஜி எஃப். இப்ப கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் ஜிஆர் இன்னு கேக்குறாங்க. ஆல் ஜிஆர் இ வராது. நோ எஃப்எஸ்இ அதுவுமே வராது. சரி நோ எஃப்எஸ்இ வரும். கரெக்டா? நோ எஃப்எஸ்இ. கரெக்டா? ஆன்சர் 2 மட்டும். கன்க்ளூஷன் 2. இதுவுமே நம்ம டயக்ராம் வரையாமலே சொல்லிடலாம். ஏன்னா கொஸ்டின்ல நோ இஆர் எஃப்னு இருக்கு. அப்ப கண்டிப்பா கன்க்ளூஷன்ல நோ இருக்குன்னா கண்டிப்பா நமக்கு அதே கன்க்ளூஷன் வரும். இந்த இதை அப்படியே மாத்தி போட்டலாம். போட்டா அது கரெக்ட்னு அர்த்தம். சரியா? ஏன்னா நோ பொறுத்த வரைக்கும் ஈக்கும் எஃப்க்கும் நோ போடுறோம் அப்படின்னா எஃப்க்கும் ஈக்கும் அப்படியே ரிவர்ஸ்ல பார்த்தாலும் அதே நோ இருக்கும். அதனால அதை வச்சு ஈஸியா போடலாம். நோ இஆர் எஃப் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா நோ எஃப்எஸ்இ இது அப்படியே ரிவர்ஸ்ல போட்டு நோ வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கன்க்ளூஷன் வரும்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க சம் தான் இருக்கு. சம்மா இருக்கிறது ஆளா மாறாது. ஆளா இருக்கிறதுக்கு சம்மா மாறும், பட் சம்மா இருக்கிறது ஆளா மாற போறதுல. அதை வச்சு நம்ம ஈஸியா கெஸ் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் தான் அப்படிங்கறது போட்டலாம். இதெல்லாம் நிறைய நம்ம சால்வ் பண்ணும்போது இருந்த டயக்ராம் வரைஞ்சுதான் கண்டுபிடிக்கணும்னு தேவை இருக்காது. பார்த்த உடனே போடுற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 833, 133, 533, 2133 கொஸ்டின் மார்க். பார்க்கும்போதே தெரியுது 133, 533, 2133 ஏதோ நம்பர்ஸ்ல தான் ஏதோ இருக்கு. கரெக்டா? ஏன்னா இப்ப 33ல இருந்து 133னா 100 ஆட் ஆயிருக்கும். 133ல இருந்து 533னா பார்த்த உடனே நம்ம சொல்லலாம் 400 ஆட் ஆயிருக்கு. அப்புறம் 533ல இருந்து 2133 அப்படின்னு சொல்லும் போது எக்ஸ்ட்ராவா என்ன ஆயிருக்கும், 500 ஒரு 1600 ஆட் ஆயிருக்கும். ரைட்? அப்ப தானே பிளஸ் 500 போட்டா 2100 வரும். ஸோ 1600. அப்ப இந்த நம்பர் பாருங்க 100, 400, 1200. இது இன்டூ 4 பண்ணா வரும், இதுவும் இன்டூ 4 பண்ணா வரும். அப்ப இதுலயும் பண்ணிடலாமா? 833 மாறணும்னா ஒரு 25 ஆட் பண்ணிருக்கோம். அப்ப 25 இன்டூ 4 பண்ணா 100. சிம்பிளா. அப்போ இந்த 1600 இன்டூ 4 பண்ணா என்ன வருமோ அதை தான் இந்த 2133 கூட ஆட் பண்ணணும். 16 4 64, 6400 வரும். அப்ப 2133 6400 ஆட் பண்ணோம்னா 8533 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் 2.
அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The Earth's fever is rising, fueled by our carbon footprint, extreme weather event, rising sea levels, and ecosystem disruptions are stark reminders of the urgency to act. From individual choices like sustainable transportation and energy conservation to collective efforts like policy changes and community initiatives, we must all become stewards of our planet. இதுல ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிட்டு, ஆப்ஷன்ல எது நாட் லாஜிக்கலி பாசிபிள் இதுதான் கொஸ்டினே கேட்டிருந்திருப்பாங்க. கரெக்டா? இதுல ஒரு பாயிண்ட் நான் விட்டுட்டேன். நாட் லாஜிக்கல், அந்த கொடுத்திருக்க நாள்ல இந்த கொஸ்டினுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணோம். சரியா? லாஜிக்கா போகாத ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணோம். நம்ம கொஸ்டின் வாசிச்சோமா, ஸ்டேட்மெண்ட் வாசிச்சோமா, எதை பத்தி சொல்லியிருக்காங்க? எர்த் ஃபீவர், வெதர், டிரான்ஸ்போர்டேஷன், இந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்க. கரெக்டா? இதை வாசிக்கும் போது நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுது, இருக்க பிரச்சனையே சொல்றாங்க. அதாவது சி லெவல் கூடுறனாலயோ, வெதர் கண்டிஷன்ஸ் மாறுறனாலயோ, இல்ல எக்கோ சிஸ்டம்ல வரக்கூடிய பிரச்சனை வந்து இதெல்லாம் நம்மள வந்து ரிமைண்ட் பண்ணுது. இவ்வளவு சீக்கிரம் நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆக்ட் பண்ணி இதெல்லாம் தடுக்கணும், அந்த மாதிரி சொல்றாங்க. நம்ம பிளானட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி சொல்லுது. ஃபுல்லா வாசிக்கும் போது ஃபுல்லா நமக்கு மீனிங் தெரியாட்டி கூட இருக்க பிரச்சனையை பத்தி சொல்லுது. நம்ம பிளானட்ல ஏற்படக்கூடிய எனர்ஜினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி சொல்லுது. நம்ம அதிகமா ஃபியூவல் யூஸ் பண்றனாலயோ இதை பத்தி சொல்லுது, வெதர் கண்டிஷன்ஸ் பத்தி எல்லாம் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. கரெக்டா? எப்பவுமே இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் அசம்ஷன் ஒன்னு எடுக்கக்கூடாது. இன்னொன்னு பிரச்சனை அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா, ஏதோ ப்ராப்ளம் ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா சஜஷன் மாதிரி இருக்கிறது இல்ல அட்வைஸ் மாதிரி, அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமான ஒரு சஜஷனோ இல்ல அட்வைஸோ இருந்தா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர எது இருந்தாலும் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். சரியா? இங்க வந்து நாட் லாஜிக்கலி கரெக்ட் தான் கேக்குறாங்க. பாருங்க, கவர்மெண்ட் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி of arranging for more waste disposals for these factories. ஓகேவா? அப்ப இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வேஸ்ட் எல்லாம் ஒரு இடத்துல தங்காம பாத்துக்கணும், அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு அட்வைஸ். அப்ப இது வர சான்ஸ் இருக்கு. இப்ப நமக்கு கன்ஃபார்மா தெரியாது, சான்ஸ் இருக்கு, இதை வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இந்தியா ஷுட் பார்ட்டிசிபேட் இன் குளோபல் அக்ரிமெண்ட் அண்ட் புஷிங் ஃபார் கார்பன் பிரைசிங் மெக்கானிசம். We should contribute to a unified effective response to the climate crisis. இந்தியா வந்து பெரிய பெரிய அக்ரிமெண்ட் குளோபல் லெவல்ல நடக்கும் இல்லையா, வேர்ல்ட் லெவல்ல நடக்கிற அக்ரிமெண்ட்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த கார்பன் இதை வந்து பாத்துக்கணும். அது மாதிரி we should contribute, நம்ம எல்லாருமே யூனிஃபைட் ஒற்றுமையா இருந்து இந்த பிரச்சனையை பாத்துக்கணும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு அட்வைஸ் மாதிரி இல்ல சஜஷன் மாதிரி இருக்கு. சோ இதுவுமே ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆன்சரா இல்ல, இது வந்து ஓகே தான், ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏத்த கன்க்ளூஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, we should design and support projects that are adaptable to them. இதுவும் கரெக்ட் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதுக்கேற்றபடி ப்ராஜெக்ட் பண்ணணும். இப்ப இதெல்லாம் பிரச்சனை இருக்கு, நம்ம சொசைட்டில என்ன பிரச்சனை இருக்கோ அதை தீர்க்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ரைட்டா? அப்போ அந்த மாதிரிப்பட்ட ப்ராஜெக்ட பண்ணணும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க, ஃபோர்த் பாருங்க, in recognizing the vital role of ecosystem in mitigating climate change, we should not pledge to support. இது பார்த்த உடனே போட்டுடலாமா? இதுதான் லாஜிக்கலா ஆன்சர் இல்ல. ஏன்னா should not pledge to support, நம்ம சப்போர்ட் ட்ரீ பிளான் பண்றதுக்கு இந்த மாதிரி கிளைமேட் பிரச்சனை இதெல்லாம் வரும்போது நம்ம இந்த பிளானட்டை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணி வந்திருக்கணும், மரம் நிறைய நடுங்கன்றதான் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சனா மரம் நட்டு நம்ம இந்த சொசைட்டியை பாத்துக்கணும். ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க, we should not pledge, நம்ம மரம் நடுறதுக்கு பிளட்ஜ் எடுக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப அபத்தமா இருக்கு. கரெக்டா? வாசிக்கும் போதே ஓரளவு நமக்கு கண்டுபிடிக்க முடியுது இது வராது அப்படிங்கிறது. ஓகேவா? அப்ப நாட் லாஜிக்கலி பாசிபிள்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மத்த மூணுமே ஒரு அட்வைஸ் மாதிரி இருக்கு, வர சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி. ஆனா ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கும்போது தெளிவா தெரியுது, we should not pledge to support large scale tree planting. ட்ரீ பிளான் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ்க்கு பிளட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிளட்ஜ் பண்ணணும்னு தான் சொல்லியிருந்திருக்கணும். கரெக்டா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? 11th கொஸ்டின் பாருங்க, 8 person namely ஹார்ஷ, குஷி, ஜெய், ரோஹன், அஸ்வின், பாலக், ஜெயேஷ், நிலம்பர் இவ்வளவு பேர் இருக்காங்க. 8 ஃப்ளோர்ல இருக்காங்க. அப்புறம் அவங்கள பத்தி உள்ள இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. 2 people ஹர்ஷுக்கும் குஷிக்கும் இடையில இருக்காங்க. ஜெய்ஷ் வந்து ரோஹனுக்கு மேல இருக்காங்க. அஸ்வின் ஜெய்க்கு மேல இருக்காங்க. அப்புறம் அஸ்வின் நிலம்பருக்கு மேல இருக்காங்க. பாலக் வந்து ஆட் நம்பர் ஃப்ளோர்ல இருக்காரு. அஸ்வினுக்கும் நிலம்பருக்கும் இடையில 1 person இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க, who lives in the 4th floor, 4வது ஃப்ளோர்ல யார் இருக்கிறான்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? மொத்தம் 8 ஃப்ளோர், 8 ஃப்ளோர்ல 4வது ஃப்ளோர்ல யார் இருக்கா, இது ஃபுல்லா சால்வ் பண்ணி வரும்போது 4th ஃப்ளோர்ல யார் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி இதை வந்து ஹோம்ஒர்க்கா பண்ணிட்டு வாங்க. சரியா? ஏன்னா இதே மாதிரி பசில் சம்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி பேட்டர்ன்ல பாத்திருப்போம். இதே வேற வேற செட்ல பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இந்த 11th கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? 12th பார்க்கலாமா? இது என்னன்னா ஃபோல்டு மாதிரி, பேப்பர் ஃபோல்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த தான் நம்ம ஃபோல்ட் பண்ண போறோம். இந்த இருக்குல்ல, இந்த பாக்ஸ் அப்படியே ஃபோல்ட் பண்ணி இந்த சைடு வரும், அதுக்கப்புறம் அது கீழே வரும். அப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட்ல வருதுன்னா நீங்க மிரர் இமேஜ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் வந்து இங்க வருது அப்படின்னா லெஃப்ட்டுக்கு போகுது. கரெக்டா? அப்ப மிரர் இமேஜ் எப்படி பண்ணுவீங்களோ அதை பண்ணணும். அதுக்கப்புறம் வாட்டர் இமேஜ் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணணும். ஃபர்ஸ்ட் மேல மட்டும் பார்க்கலாமா? மேல பார்த்தோம்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே இந்த சைடு வரும்போது மிரர் இமேஜ் ஆச்சுன்னா இந்த மாதிரி வரணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அதே மாதிரி தான் இருக்கு, செகண்ட்ல அப்படிதான் இருக்கு, தேர்ட்ல அப்படிதான் இருக்கு, ஃபோர்த்ல அப்படிதான் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. லெஃப்ட் ரைட்டு
பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ இதே தான் வந்து நமக்கு என்னது வாட்டர் இமேஜா வரும். அப்போ இப்படி வந்திருக்கணும். ரைட்டா, இப்படி வந்திருக்கணும். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்குது, செகண்ட் ஆப்ஷன்ல இருக்குது, தேர்ட்ல இல்ல. ரைட்டா, தேர்ட்ல இந்த டைரக்ஷன் பார்த்திருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா வாட்டர் இமேஜ் கிடையாது, அப்படியே வேற மாதிரி இருக்கு. ஸோ இது வராது. அதுக்கப்புறம் இது ஓகே தான். சரி, இதுவும் வரல இல்லையா? ரைட் சைட்ல இருக்குது, மேல இருக்கிற மாதிரியே இருக்குது. நமக்கு என்னது வாட்டர் இமேஜ்னா அப்படியே ஆப்போசிட்டா வந்திருக்கணும். டாப் வியூ பாட்டம்ல வந்திருக்கணும், பாட்டம் வியூ டாப்ல வந்திருக்கணும். இது பாத்தீங்கன்னா வராது. அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம் இந்த ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் வச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் பாருங்க. இந்த ரெண்டுல எது வித்தியாசமா இருக்குன்னு பாருங்க. ஆரோ மார்க் வித்தியாசமா இருக்கு பாருங்க. மேல ரெண்டு ஆரோ வந்து மேல பார்த்து இருக்கு, இதுல கீழே ரெண்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு. சரியா, இதே செகண்ட் ஆப்ஷனுக்கு ஆரோ பாத்தீங்கன்னா கீழே ஒண்ணு மேல ஒண்ணு, மேல ஒண்ணு கீழே ஒண்ணுன்னு இருக்கு. நமக்கு அப்படி வராது, ஏன்னா இங்க ரெண்டுமே மிரர் இமேஜா இருக்கும், லெஃப்டும் ரைட்டும். அப்போ நமக்கு டாப் பாட்டம் சேஞ்ச் ஆக போறது இல்ல. மிரர் இமேஜ் பொறுத்த வரைக்கும் இங்க என்ன இருக்குதோ அதே தான் இங்கேயும் வரும். ஆரோ மார்க் பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்கிறது தான் டாப்ல, பாட்டம்ல இருக்கிறது தான் பாட்டம் வரும். அப்படி பார்த்தா நமக்கு இந்த செகண்ட் இது தப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. சரியா, ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் 1 தான் வரும். சரியா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? 13th கொஸ்டின் பாருங்க. ஆட் ஒன் அவுட். இந்த நாலுல வித்தியாசமா இருக்கிறது என்னதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. RSVO, NSRO, LHPC, RXVT அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. பாருங்க, ஆர்னா 18, எஸ்னா 19, பிங்கிறது 22, ஓங்கிறது 15. அதே மாதிரி என்னன்னா 14, எஸ்ங்கிறது 19, ஆர்ங்கிறது 18, ஓங்கிறது 15. வர L 12, H 8, P 16, C 3. ஆருக்கு 18, எக்ஸுக்கு 23, விக்கு 22, டிக்கு 20. ஓகேவா? இந்த நம்பரை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க, ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. 18, 19 +1, ஆனா இங்க 14, 19 அந்த மாதிரி இல்ல. அப்போ ஃபர்ஸ்டையும் தேர்டையும் பார்க்கலாமா? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு ஹைஃபன் இருக்கு இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் லெட்டர்னு கம்பேர் பண்ணோம்னா 18, 22ன்னு சொல்லும்போது நமக்கு +4 வருது. 14, 18 +4 வருது. இங்க 12, 16 +4 வருது. 18, 22 +4 வருது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரையும் கம்பேர் பண்ணுவோம், +4. செகண்டையும் கம்பேர் பண்ணா 19, 15 மாறுது. 19, 15 மாறுதுன்னா -4. இங்கேயே 19, 15 மாறுது, -4. 8, 3 மாறுது அப்படின்னும் போது -5. இது பாருங்க 23, 20 மாறுது அப்படின்னா இது வந்து -3 ஆயிடுமே. சாரி, எக்ஸ் இல்லையா? எக்ஸுங்கும் போது 24, 20 மாறுதுன்னா -4. அப்ப எல்லாமே -4, தேர்ட் ஆப்ஷன் மட்டும் -5. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் லெட்டர் கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலயுமே +4, +4, +4ன்னு வருது. இதே செகண்ட் நம்பர் கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலயும் -4 வந்திருக்கணும். இதுல மட்டும் தப்பா இருக்கு, -5ங்கிறது. மத்த எல்லாத்துலயும் -4 வருது. ஓகே, இதுதான் பேட்டர்ன். அடுத்து பார்க்கலாமா? 14th கொஸ்டின் பாருங்க. எல்லா கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? ஆஃப்டர் அரேஞ்சிங் த கிவன் வேர்ட்ஸ் according to the dictionary order, which word will come at the third position? Third positionல என்ன வரும்னு கேக்குறாங்க. பெட்ரோல், பெட்ரிஃபை, பெட்டு, பெட்டல், பெட்டிஷன். இது ஒண்ணுமே இல்ல, டிக்ஷனரி ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணோம். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஏ வச்சு ஸ்டார்ட் ஆகுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் ABC அந்த மாதிரி போகும். இப்போ ஏலே 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னா அடுத்த லெட்டர், செகண்ட் லெட்டர் செக் பண்ணுவாங்க. அதே தான் இங்கேயும். இது நம்ம பார்க்கும்போது இது மட்டும் தான் சின்ன லெட்டரா இருக்கு, PET. எல்லாத்துலயுமே PET இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆன்சர் 3ல தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து 3, பெட்டு. பெட்டுங்கிறதா நம்ம ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னதுன்னு பார்க்கணும். ரெண்டாவது பார்க்கும்போது அதே பெட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள லெட்டர் பாருங்க. ஆர் இருக்கு, ஏ இருக்கு, ஆர் இருக்கு, ஐ இருக்கு. ஏ தான் எப்படியும் ஃபர்ஸ்ட் வரும். ரைட்டா? அப்போ 4, பெட்டல் அப்படிங்கறதா செகண்ட் லெட்டரா வரும் அரேஞ்ச் பண்ணா. இப்போ பெட்டலும் முடிஞ்சுச்சா? இப்போ பாருங்க, ஆர் இருக்கு, ஃபோர்த் லெட்டர்ல ஆர் இருக்கு, ஐ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐ வருமா ஆர் வருமானது பார்க்கணும். ஐங்கிறது 9, ஆறுங்கிறது 18. அப்ப ஐ தான் வரும். பெட்டிஷன் தான் மூணாவது. இனி நாலாவதெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்ல. நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கதே தேர்ட் பொசிஷன் என்னது, பெட்டிஷன்ங்கிறதா நம்மளோட ஆன்சர். ஓகேவா? 14th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? 15th பாருங்க. ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் which two numbers the value of the given equation will be 33? இந்த ஈக்குவேஷனை எந்த ரெண்டு நம்பரை மாத்தி போட்டா 33 வரும்னு கேக்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 7 5 இருக்கா? 7 இருக்கிறதுல 5, 5 இருக்கிறதுல 7 போட போறோம். 8 - 2 - 7 + 6 × 5. 8 - 2 அப்படின்னா 6. கரெக்டா? 6 - 7 + 6 5 are 30. இது ஒரு -1. 29 தான் வரும். நமக்கு 33 வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, 5ம் 6மா? 8 - 2 - 6 + 5 × 7. 8 - 2னா நமக்கு 6 வரும். 6 - 6னா 0 ஆயிரும். 7 5 are 35 வரும். அப்போ செகண்ட் நம்ம சால்வ் பண்ணா 35 வரணும். 35 வருது. நமக்கு தேவை 33. இப்போ ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க, 6 இருக்க இடத்துல 8, 8 இருக்க இடத்துல 6. 6 - 2 - 5 + 8 × 7. 6 - 2னா நமக்கு 4. 4 - 5னா -1. இங்க 8 7s are 56. 56 - 1னா 55 வரும். அப்ப எதுவுமே இல்ல.
பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சரா இருக்கும். 33 அப்படிங்கிறது 8ஐயும் 5ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணா வருமா இருக்கும். கரெக்டா? ஒரு வேணா செக் பண்ணிடலாமா? 5 minus 2 minus 8 plus 6 7s are 42. இப்போ 8 minus 2 னா minus 10, 5 minus 10 னா minus 5. இதுல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணா நமக்கு வராது. கரெக்டா? 37 தான் வரும். அப்ப எல்லாமே தப்பா இருக்கு. அப்படி இருக்காது, ஏதோ தப்பு இருக்கு. ஒரு நிமிஷம். கொஸ்டின்ல ஓகே ஒரு சின்ன தப்பு ஆயிட்டு. ஓகேவா? 8 divided by 2 வரும். 8 divided by 2 minus 5 plus 6 into 7. ஓகேவா? இப்படி சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்படி பார்த்தா 7 5 7 இருக்கிறதுல 5 னா 6 5s are 30. இங்க 8 divided by 4 minus 7 வந்திருக்கும். இது நமக்கு வராது. ஏன்னா இங்க நமக்கு minus 3 வரும். 27 தான் வந்திருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். 5 6ஐயும் மாத்தி பாருங்க. அப்ப 8 divided by 2 க்கு 4, 5 இருக்கிறதுல 6, இங்க 6 இருக்கிறதுல 5 னா 5 7s are வந்துரும் 35. அப்படி பார்த்தோம்னா கரெக்ட் ஆன்சர் வருது 33. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? கொஸ்டின்ல சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, டிவைடட் பை வரும். சரி, அது மட்டும் மாத்திக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் 2. எடுத்து பார்க்கலாமா? 16th கொஸ்டின் பாருங்க. இதுல கொஸ்டின் என்னன்னா ஆப்போசிட் ஆஃப் எஃப். எஃப் ஓட ஆப்போசிட் என்ன? இதுதான் கொஸ்டின். சரியா? இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் பார்க்கும்போது 4 இருக்கு, 4 இருக்கு காமனா. 4க்கு அடுத்து இருக்கிறது என்னது? ஜே. இங்க 4க்கு அப்புறம் கிளாக் வைஸ்ல பார்க்கணும். சரியா? அப்போ இதுக்கு அடுத்து இருக்குது 9. அப்போ ஜேயும் 9ம் ஆப்போசிட். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இ இருக்கு. அப்போ இக்கு ஆப்போசிட் எஃப். அவ்வளவுதான். ஆன்சர் வந்து நமக்கு எஃப் ஓட ஆப்போசிட் கேக்குறாங்க. ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுலயும் காமனா இருக்க நம்பர் எடுத்துட்டு அதுல கிளாக் வைஸ் போகணும். அதுல ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ், இதுல ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ், ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கும். இதுக்கு அப்புறம் உள்ளது ஆப்போசிட்டா இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் 4 இ. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு. கரெக்டா? என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அதே லாஜிக் யூஸ் பண்ற ஆப்ஷன் என்னன்னு பார்க்கணும். சரியா? கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிம்பிள் இருக்கா? ஒரு ட்ரையாங்கிள் போட்டு ரவுண்ட். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல கீழே இருக்கு. கரெக்டா? இதுல பாருங்க அதே இது ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இந்த பாக்ஸ்ல இங்க இருக்கு. அப்ப இந்த எண்ட், இப்ப 2 பாக்ஸ் இருக்குன்னா இந்த எண்ட்ல இருந்தது இங்க போயிடுச்சு. ஓகேவா? இப்படி போயிருக்கு. இதே பேட்டர்ன் எங்க வருதுன்னு பாக்கலாமா? இப்ப இங்க இருக்கிறது இங்க வந்திருக்கானா? இல்ல. இங்க இருக்கிறது இங்க வந்திருக்கா? இல்ல. இங்க இருக்கிறது இங்க வந்திருக்கா? வரல. இங்க இருக்கிறது இங்க வந்திருக்கா? வந்திருக்கு. ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல இருக்க அதே பேட்டர்ன் எங்க ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு சிம்பிளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இதுல பார்க்கும்போது கரெக்டா இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 4. எடுத்து பார்க்கலாமா? ஒவ்வொரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? 18th கொஸ்டின் பாருங்க. 7 person அன்மோல், ஃபுசைல், ராஜு, எமானுவல், தினேஷ், பாடல், சன்மன், ஈச் ஆஃப் டிஃபரெண்ட் ப்ரொஃபஷன், லாயர், ஜட்ஜ், போலீஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 7 person இருக்காங்க. 7 பேருக்கும் வேற வேற வேலை இருக்கு. சரியா? எல்லாரும் ஒரு ப்ரொஃபஷன்ல சேர்ந்தவங்க. அது என்னன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு யாரு எங்க இருப்பாங்க, ரைட்ல யாரு, லெஃப்ட்ல யாரு, இந்த மாதிரி பெருசா கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பசில் பார்த்தோம் இல்லையா? 11th கொஸ்டின் அதே மாதிரிதான். எந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு இது ஃபுல்லா சால்வ் பண்ணும்போது எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தப்புன்றது நமக்கு தெரியும். சரியா? இந்த கொஸ்டினும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? 11th கொஸ்டின் உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன், 18th கொஸ்டின் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். சரியா? இந்த 2 மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? இந்த 2 தான் இருக்கிறதுல கொஞ்சம் டைம் டேக்கிங்கா இருக்கு. அதனால இதை ட்ரை பண்ணுங்க. சரியா? ட்ரை பண்ணி இதோட ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த செட் எடுப்பேன் இல்லையா? இந்த 2 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பேலன்ஸ் எடுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க. 19th கொஸ்டின். ட்ரீ அப்படிங்கிறது YX LM மாறி இருக்கு. கேம் அப்படிங்கிறது LGTM மாறி இருக்கு. இதே பேட்டர்ன்ல ரைட் என்ன, ஹோப் என்ன, வேர்ட் என்ன, 5 என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரீ எப்படி YX LM மாறும்னு பார்க்கணும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்பரா எழுதி பார்க்கலாமா? நம்பரா பார்த்தோம்னா Tக்கு 20, Rக்கு 18, Eக்கு 5. இதை அப்படியே நம்பரா மாத்தணும்னா Yங்கும் போது 25, Xங்கும் போது 24, L 12, M 13. இப்ப ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 20 25 மாறுதுன்னா +5, 18 24 மாறுதுன்னா +6, 5 12 மாறுதுன்னா +7, 5 13 மாறுதுன்னா +8. வாய்ப்பு இருக்கு. இந்த பேட்டர்ன் வாய்ப்பு இருக்கு. 5 6 7 8 ஆட் ஆயிருக்கு. கரெக்டா? 5 6 7 8 ஆட் ஆகுது. இதேதான் ஆட் ஆகுதான்னு பாக்கலாமா? G இருக்கா? Gல இருந்து 5 ஆட் பண்ணா என்ன வரும்? Gங்கிறது 7, 7ல இருந்து நம்ம 5 ஆட் பண்ணா 12, 12னா L. அப்புறம் ஏல இருந்து 6 ஆட் பண்ணோம். ஏங்கிறது 1, 1ல இருந்து 6 ஆட் பண்ணா 7, 7ன்னு சொல்லும் போது G, LG வந்துடுச்சா? சூப்பர். அப்ப இதுதான் பேட்டர்ன். ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் லெட்டர் கூட 5 ஆட் பண்ணும், செகண்ட் லெட்டர் கூட 6 ஆட் பண்ணும், தேர்ட் லெட்டர் கூட 7, ஃபோர்த் லெட்டர் கூட 8. அப்ப அதே இது இங்க பண்ணுவோமா? ரைட் இருக்கா? அப்ப Rல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும்? +5 பண்ணி வந்திருக்கணும். கரெக்டா? Rங்கிறது 18, 18ல இருந்து +5 பண்ணா W வச்சு இருக்கா? இருக்கு. Y. கரெக்டா? அப்போ ஒருவேளை இது ஆன்சர் வந்து ஒய்யா இருக்க வாய்ப்பு இருக்கு. மத்த எந்த ஆப்ஷனுமே இருக்காது. கரெக்டா? அப்ப இந்த செகண்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாமா? சாரி,
செகண்ட் ஆப்ஷனுக்கு செகண்டா, சரி 1க்கு ஒய்ன்னு இருக்கிறது வந்து தேர்ட் ஆப்ஷனும் இருக்கு, ஃபோர்த் ஆப்ஷனும் இருக்கு. சரி அதே மாதிரி அடுத்தது பாருங்க ஹச் இருக்கா, ஹச்ல இருந்து நம்ம பிளஸ் 5 பண்ணி பார்ப்போம். 8 ஹச்ங்கிறது 8 பிளஸ் 5 பண்ணா 13, 13ங்கிறது எம். இப்போ செகண்டுக்கு எக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபுல்லா நம்ம செக் பண்ணல, பட் எக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு செகண்டுக்கு. ஆனா இங்க பாருங்க செகண்டுக்கு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப செகண்ட் ஆப்ஷன் நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்க இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட்டுக்கு டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க, WBUYL இருக்கு. நம்ம ரைடுக்கு என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் W வச்சு தொடங்கும்னு பார்த்தோம், இங்க வந்து B வச்சு தொடங்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போ கண்டிப்பா இந்த 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணுதான் நமக்கு ஆன்சர்னு தெரியும், கரெக்டா? இந்த ரெண்டுலயுமே 1க்கு ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரைடுக்கு இந்த WOKM தான் வரப்போகுது. ஸோ இதை இருந்து கண்டுபிடிக்க தேவையில்ல, அதுதான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுது. இப்போ செகண்டுக்கு எக்ஸ் வருதான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒருவேளை செகண்டுக்கு எக்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். வரல அப்படின்னா அடுத்து தேர்ட் நம்ம செக் பண்ணவே தேவையில்ல, தேர்ட் ஆப்ஷன் போட்டுடலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மட்டும் தான் இங்க மேட்ச் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டா? ஒருவேளை நம்ம வேற எதையா ஒண்ணு மேட்ச் பண்ணிட்டோம்னாலே நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்கும். மேட்ச் பண்ண முடியலைன்னா தேர்ட் ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும், ரைட்டா? ஏதாவது ஒண்ணு பார்க்கலாம், ஹோப், வேர்டு, 5 எதுனாலும் பார்க்கலாம். இப்போ ஹோப் எடுத்துப்போமா, ஹோப்னா 8, ஓக்கு 15, ஈக்கு 16, ஈக்கு 5. இங்க 5 ஆட் பண்ணும், 6 ஆட் பண்ணும், 7 ஆட் பண்ணும், 8 ஆட் பண்ணும். இதான் லாஜிக்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ 8ல இருந்து நம்ம 5 ஆட் பண்ணா 23 வரும். சாரி 8ல இருந்து 5 ஆட் பண்ணா 13 வரும், ரைட்டா? பண்ணோம்னா எம். அப்புறம் 15ல இருந்து 6 ஆட் பண்ணா 21 யூ. 16ல இருந்து 7 ஆட் பண்ணா 21 இப்போ டபிள்யூ. 5ல இருந்து 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 13 அப்ப எம். எம்யூ டபிள்யூஎம் இருக்கா? அப்போ ஹோப்புக்கு எக்ஸ்ங்கிறது தான் கரெக்ட். அப்ப இந்த 2 ஆப்ஷன்ல இதுல தான் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒனுக்கு எக்ஸ்ங்கிறது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா, லாஸ்ட் கொஸ்டின். இதுவும் அதே மாதிரி தான். பிரீஃப் வந்து SCHGF மாறுது, ஷார்ட் அப்படிங்கிறது IDZUS மாறுது. இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி டான்ஸுக்கு என்ன, ஃப்ரெண்டுக்கு என்ன, நைட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் பிரீஃப் SCHGF. எஃப்னு இருக்கா லாஸ்ட்? அதே மாதிரி ஆனா இங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, TS தான் மாறுது. அப்புறம் பாருங்க இது பார்த்த உடனே போட்டலாம், BCன்னு இருக்கா, RS. அதே மாதிரி EF, FG. ஏன்னா பக்கத்து பக்கத்துல லெட்டர்ஸ் வரும்போதே நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். பிக்கு பக்கத்துல C வரும், ஆருக்கு பக்கத்துல S வரும். அது ரெண்டும் இப்படி கிராஸ் பண்ணாலே வருது. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள செட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 2 ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும், சென்டர்ல இருக்கிறது ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்த்த உடனே போடுற மாதிரி தான் இருக்கு. சரியா? பிக்கு C இருக்கு, இங்க Cக்கு D இருக்கு. அவ்வளவுதான். பக்கத்து பக்கத்து லெட்டர்ஸ்னா ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். நம்பர்ஸ் போட்டு கூட நீங்க ஈஸியா கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா பிக்கு இங்க 2 போடுவீங்க, 18. அதே மாதிரி இங்க போடும்போது Sக்கு 19 தெரியும். அப்ப பக்கத்து பக்கத்து நம்பர்ஸ், கரெக்டா? அதை வச்சே கெஸ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க பேட்டர்ன் என்னவா இருக்குன்னா B வந்து C மாறுது, ரைட்டா? அப்ப 2 பிரிச்சுக்கோங்க, பிரிச்சுட்டு +1 ஆயிருக்கு. இங்கேயும் அதேதான், லாஸ்ட் இருக்கதும் அதேதான். E வந்து F மாறுது, F G மாறுதான், +1. சென்டர்ல இருக்க பாருங்க I வந்து H மாறி இருக்கு. Iங்கிறது 9, Hங்கிறது 8, அதை -1 ஆயிருக்கு. இப்ப சென்டர்ல இருக்கிறது -1 ஆயிருக்கு. சைட்ல இருக்க ரெண்டும் கிராஸ் ஆகி +1 ஆயிருக்கு. அதேதான் இங்கேயும் வருதான்னு பார்க்கலாமா? C ல இருந்து +1 பண்ணா D, H ல இருந்து +1 பண்ணா I, R ல இருந்து +1 பண்ணா S, T ல இருந்து +1 பண்ணா U. பர்ஃபெக்ட். சென்டர்ல இருக்க A ல இருந்து -1 பண்ணா Z. ஓகேவா? அப்ப இதுதான் பேட்டர்ன். பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சா? பேட்டர்ன் தெரிஞ்சிருந்தா ஆப்ஷன்ல ஈஸியா போட்டலாம். ஃபர்ஸ்ட் டான்ஸ் இல்லையா? அப்ப D ல இருந்து +1 பண்ணா என்ன வரும்? E வரும். இப்ப செகண்ட் லெட்டர் E வரணும். E வரது Y தான். அப்ப 1க்கு Y அப்படிங்கறதா நமக்கு ஆன்சர் வரும். இங்க 1க்கு Xன்னு சொல்லியிருக்காங்க, தூக்கிடலாம். இங்கேயும் 1க்கு Xன்னு சொல்லியிருக்காங்க, தூக்கிடலாம். இங்க 1க்கு Y Wன்னு சொல்லியிருக்காங்க, தூக்கிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? இருந்து ஃபுல்லா கூட செக் பண்ண வேண்டாம், ஒரு லெட்டர் தெரிஞ்சாலே போட்டலாம். ஆன்சர் ஆப்ஷன் 2. ஏன்னா மத்த 3 எலிமினேட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது அதுதான். ஃபுல்லா செக் பண்ண வேண்டாம், ஆப்ஷன் 2ங்கிறதா நம்மளோட. ஓகேவா? இந்த செட்டை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2024 பேப்பர்ல கேட்ட 5th செட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? அதுல 2 கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருப்பேன், கரெக்டா? 11ம் 18ம் நினைக்கிறேன். இந்த 2 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன், அதை மட்டும் நீங்க சால்வ் பண்ணி. ஒரு பசில் சமம் கொஞ்சம் டைம் டேக்கிங்கா இருக்கும், பட் சால்வ் பண்ணக்கூடியது தான். சரியா? நான் இதுக்கு முன்னாடி உள்ள செட் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இதே மாதிரி பசில்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணி வந்திருப்போம். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்த செட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த 2 கொஸ்டினும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பேலன்ஸ் கொஸ்டின் எடுக்கு. ஓகேவா? தேங்க்யூ.